ஹலோ மக்களே, சென்னை ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, அதாவது கனரக வாகன தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணுற அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போர்ட் மூலிமா, அதாவது போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அது மூலிமா இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்லேயே உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 9,000 ரூபா ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு, டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு 8,000 ரூபா ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கவர்மெண்ட் ஜாபில் உங்களோட கோர் ரிலேட்டடாக நீங்கள் ஜாபுக்கு அட்டன் பண்ணுறப்ப அந்த சர்டிஃபிகேட் மூலமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். டிசேரபிள் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்கள் கோர் ரிலேட்டடாக ஜாபுக்கு அட்டன் பண்ண போகிறீங்கனாக்கா இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ணலாம். ஸ்டைஃபண்டோடையே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட காலேஜ் மார்க்கை வச்சு தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்களே தவிர இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு தேர்வு எழுத போகிறதில்ல. ஜஸ்ட்டு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சா போதும். அவங்களே உங்களுக்கு இமெயில் மூலமாக இன்டிமேஷன் கொடுத்து 1 மந்தில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சொல்லப்போனால் அடுத்த மாதம் 20ஆம் தேதி 20/7/2022 உங்களுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதோட சர்டிஃபிகேட் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அதனால் இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ முடித்த எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகிற டைரக்ட் லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 2019, 20, 21 இந்த 3 வருஷத்தில் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இதில் 2022 மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2022ஓட இன்ஜினியரிங் எக்ஸாம் கூட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வரலான்னு இருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் 5/7/2022 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுனாக்கா நீங்களும் அந்த மார்க்கை வச்சு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதற்கான வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 104 வேகன்சியும், டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 110 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைல். மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸில் ஒரு 50 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு 10 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு 19 வேகன்சி, சிவிலுக்கு ஒரு 15 வேகன்சி, ஆட்டோமொபைலில் ஒரு 10 வேகன்சின்னு மொத்தம் 104 வேகன்சி. இதுவே டிப்ளமோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கலில் ஒரு 50, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 30, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 7, சிவிலில் ஒரு 5, ஆட்டோமொபைலில் 18 அப்படின்னு சொல்லி 110 வேகன்சி. இதற்கான ஸ்டைஃபண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கிராஜுவேட், அதாவது பிஇ கேட்டகரியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாதம் 9,000 ரூபா ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ கேட்டகரினாக்கா உங்களுக்கு மந்த்லி 8,000 ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 1 இயர் தான் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலே அவங்களும் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஆனால் கோர் ரிலேட்டடாக வெளியே ட்ரை பண்ணுற கம்பெனிஸோ இல்லை இதுலேயே திரும்ப கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுருந்தாங்கனாக்கா அதில் நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உங்களோட காலேஜ் மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு இன்டிமேஷன் தருவாங்க. அது மூலமாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி மூலமாக தான் நீங்கள் என்ரோலே பண்ணுவீங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் போய் அந்த நேஷ்னல் வெப் போர்ட்டலில் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து உங்களோட டீட்டெயில் கொடுத்து என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணிவிட்டு தான் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் நேஷ்னல் வெப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா டைரெக்டாக நம்பர் வச்சு லாகின் பண்ணி எஸ்டேபிளைஸ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனுக்குள்ளே போய் ஃபைண்ட் எஸ்டேபிளைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்டேபிளைஸ்மெண்ட் நேமில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதை சர்ச் பண்ணி கிளிக் அப்ளை கொடுத்து மறுபடியும் அப்ளை அகைன் அப்படின்னு சொல்லி அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லையா நீங்கள் இது வரைக்கும் நேஷ்னல் வெப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணலனாக்கா ஃபஸ்ட்டு www.mhrDNATS.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அதை வச்சு தான் நீங்கள் மற்றதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ண உடனே சிலருக்கு கிடச்சிடும், சிலருக்கு 1 டே கழிச்சு தான் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எஸ்டேபிளைஸ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனுக்குள்ளே போய் ஃபைண்ட் எஸ்டேபிளைஸ்மெண்ட் கொடுத்து உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி எஸ்டேபிளைஸ்மெண்ட் நேமில் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அப்படின்றத சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிங்கனாக்கா அப்ளை ஆயிரும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 10/6/2022 தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/6/2022 வரைக்கும் அந்த வெப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5/7/2022 வரைக்குமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட இம்பார்ட்டன்ட் லிங்க் எல்லாமே கீழே உள்ள லிங்க்கில் கொடுத்துருப்பேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே அந்த வெப் பேஜுக்குள்ளே இருக்கும்.
நீங்கள் அதோட அப்ளிகேஷனுக்கு டேரெக்டாக போய்க்கலாம். இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃப்ரெஷ்ஷான இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரியான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்டை பெற மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.